ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஆஞ்சநேயா போற்றி, அப்பனே முருகா போற்றி. இன்றைய நாள் எப்படி? இன்று விஸ்வாவசு ஆண்டு வைகாசி மாதம் 21ஆம் நாள் 4/6/2025 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம். நவமி திதி இரவு 3:25 வரைக்கும். இன்று அமிர்த யோகம் உடைய அற்புதமான நாள். இன்று வாரசூலை வடக்கு வடகிழக்கு பால் பரிகாரம். ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசியினுடைய அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறது, மாபெரும் சிறப்பு. 10க்குடைய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ தொழில் ரீதியாக பல அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள், சாதிக்க போகிறீர்கள். இது நாள் வரைக்கும் நடக்காத காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைத்து அதில் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அது மட்டும் இல்லைங்க, பொருளாதார ரீதியாக அளவு கடந்த வருமானம், நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மும்மடங்கு வருமானம் வரக்கூடிய ஒரு இனிய நாளாக அமைகிறது. சந்திரனும் கேதுவும் இணைஞ்சிருக்கிறதால மந்திரிச்சூட்ட மாதிரி இருப்பீங்க. இருந்த போதிலும் பணம் பல வகையில் வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க விழிப்புணர்ச்சியோடு இருங்க. மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணியாற்றுபவர்கள், நிதித்துறை, நீதித்துறை பணியாற்றுபவர்கள் நல்ல சிறப்பாக செயல்படுவீர்கள். இருந்த போதிலும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். மற்றபடி குறை ஒன்றுமில்லை. இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.